கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்து நம்ம அநேக சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. அநேக வசனங்கள் நமக்கு தெரியும். நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். ஆனாலும் அந்த விசுவாசத்தை குறித்த நிறைய ஒரு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. விசுவாசம்னா என்ன? எதற்கு நமக்கு விசுவாசம் வைக்கணும்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் தெரியறதே இல்ல. அதில ஒரு முக்கியமான வசனம் நான் ஒண்ணு உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆக்சுவலா. அது எபிரேயர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:6ல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதாவது நம்ம தேவனை ப்ளீஸ் பண்ணணும். அவருக்கு பிரியமா இருக்கிறது எப்படின்னா, முதலாவது விசுவாசம் இல்லாம நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஸோ நம்ம விசுவாசம்னா என்னன்னா, கடவுள்கிட்ட போயிட்டு அவர் இருக்கிறாரு, அவரை நம்ம உண்மையா தேடுறவருக்கு அவர் பலன் கொடுக்குறாருங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு முதலாவது வேணும். அதுதான் விசுவாசம்னு சொல்லி கடவுள் சொல்றார். எப்படின்னா, நம்ம தேவனிடத்துல போய் நம்ம ஒண்ணு கேட்டோன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா அத கடவுள் குடுப்பாருங்கிற அந்த விசுவாசம். ஆனா நம்ம ஏன் நமக்கு நிறைய நேரம் கேட்டது கிடைக்கல? இல்ல ஏன்னா நம்ம ஒரே ஒரு வசனத்த வைத்து நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்ல 9:23ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நம்ம இந்த வசனத்த பிடிச்சிட்டு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த உலக காரியங்களுக்காக நம்ம விசுவாசிக்கிறோம். நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஒரு வீடு மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த வீடை நான் முன்னாடி ஒட்டி வச்சிருவேன். அந்த வீடையே பார்த்துட்டு நான் விசுவாசிப்பேன், கடவுள் எனக்கு அந்த வீடு கொடுப்பார். அதே மாதிரி காரு பிக்சர் ஒட்டி வச்சுட்டு எனக்கு கார் கொடுப்பார், இதே மாதிரி கார் கொடுப்பார், இதே கலரில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை நம்ம தவறா பயன்படுத்துகிறோம். முதலாவது என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது எதற்காகனா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக தான். தேவனுடைய சித்தத்தில் உங்களுக்கு வீடு கொடுக்கணும், காரு கொடுக்கணும்னா கண்டிப்பாக தேவன் வீடையும் காரையும் கொடுப்பார். ஆனால் அது அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம விசுவாசித்து கேட்டோம்னா அது கண்டிப்பாக நடக்காது. அதை முதல்ல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், நம்ம விசுவாசித்து கிடைக்கலன்னா நமக்கு ரொம்ப சோர்வுகள் வந்துடுது. நம்ம இந்த மார்க் 9:23ல வாசித்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பையன் ஊமையான ஆவி பிடித்திருக்கு. அவரை என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவோட ஷீஷர்ட்டை கொண்டு வராங்க. ஷீஷர்ட்டை கொண்டு வந்தால் அந்த ஷீஷர்கள்னால அந்த ஆவியை துரத்த முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாட்டை கூப்பிட்டு வராங்க. ஏசப்பாட்டை கூப்பிட்டு வந்த உடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் உங்கள் ஷீஷர்ட்டை கூப்பிட்டு வந்தேன், அவங்களால துரத்த முடியல, அதனால் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு. அதை நீங்கள் 9:17 வாசிச்சிங்கன்னா, அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா நீங்களே துரத்திருப்பீங்களே. இல்லை, இது யாரை பார்த்து பேசுகிறாருன்னா ஷீஷர்களை பார்த்து பேசுகிறார். அந்த விசுவாசம் இல்லாதனால தான் உங்களால் அந்த அசுத்தாவியை துரத்த முடியலன்னு சொல்லி ஷீஷர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், என்னோட ஊழியத்தை நீங்கள் எப்போ செய்வீங்க, என்னுடைய விசுவாசம் எப்போ உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா ஷீஷர்கள் பார்த்து கடிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பாட்ட போய் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு அந்த விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அசுத்தாவே அவனை விட்டு போயிடும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த தகப்பன் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஆனாலும் என்னுடைய விசுவாசம் பூர்ணப்பட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது கடவுள் கண்டிப்பாக அந்த அசுத்தாவி போயிடும்னு சொல்லி அதை துரத்துறார். கடவுளுக்கு என்ன ஆசைனா, நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் தான் ஆசை. ஆனால் நம்ம வாழ்கிறது இந்த வீழ்ந்து போன உலகத்தில், பாவத்தின் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் பாடுகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதன் மத்தியில் தேவன் நம்மளுடைய பாடுகளையும் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவாருங்கிறது விசுவாசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அதை விட்டுட்டு நம்ம எப்போவுமே நம்ம உலக தேவைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் பெரிய வீடு வேணும், எனக்கு பைக் இருந்தால் கார் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உலக சிற்றின்பங்களுக்கு பின்னாடியே நம்ம போய் கொண்டிருக்கோம். ஆனால் இங்கே அந்த தகப்பன் கேட்டது தான் பையப்படுற கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாமல் அந்த அசுத்தாவியை போக்குறதுக்காக தான் கடவுள் இந்த மனுஷன் கேட்குறார். அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் கூடும். அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பாடுகள் மத்தியில் இருக்கிறோமா, பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோமா, அதை விட்டு வெளியே வரணுங்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம். அதனால நமக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து, மலையை போன்ற பிரச்சனை இருந்தாலும் அதை பார்த்து அப்பாலை போன்னு சொன்னால் அது கண்டிப்பாக போய் கடலில் விழுந்துடும். அதனால இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கணும்படி நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். எப்படி அந்த தகப்பன் ஜெபிச்சார் இல்லையா,
வசனம் 9:24 பார்த்தீங்கன்னா, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அந்த மாதிரி நம்ம அவிசுவாசம் நீங்கணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கண்ணீரோடு கேட்கும்போது, கடவுள் நம்மளுடைய பலவீனத்தில் அவருடைய பலத்தை கொடுத்து பூரணமாய் அந்த விசுவாசம் நமக்கு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நம்ம விசுவாசித்து கேட்கும்போது கண்டிப்பாக அதை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம இன்னைக்கு விசுவாசத்தை தவறாக பயன்படுத்தாமல், தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தாமல், தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தை நம்ம உபயோகிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவாசத்தினால கேட்குற எல்லா காரியமும் நடக்கும். அதனால் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட விசுவாசத்தை கேட்போம், அவிசுவாசத்தை நீங்கள் எப்படி ஜெபிப்போம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.